வணக்கம் நண்பர்களே. 7ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகம் 2வது பருவத்தில் குடிமையியல் பகுதியில் மாநில அரசு அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்துக்கான முழு எக்ஸ்பிளேஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் என்ன கண்டென்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அதையும் பார்க்க போகிறோம். சிம்பிளாக பார்த்து முடிச்சிடலாம். இந்த பாடத்தில் மாநில அரசுனா என்ன அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்களா இருந்தால் நம்ம 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கும்போது இன்னும் டெப்த்தாக படிப்போம். ஆனால் இந்த வகுப்பை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வகுப்பு அப்படிங்கிறதுனால ரொம்ப குறைவான கண்டென்ட் தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டையை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை, ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை. இது எங்கே இருக்குது? இது வந்து சென்னையில் இருக்குங்க. புனித ஜார்ஜ் கோட்டை எங்கே இருக்குது? சென்னையில் இருக்குது. இந்த கோட்டையில் தான் தமிழக சட்டமன்றத்துடைய பேரவையும் தலைமைச் செயலகமும் இருக்குது. தமிழக சட்டமன்றம் இருக்குது இல்லைங்களா, அந்த சட்டமன்றம் இந்த கோட்டையில் தான் இருக்குது. தலைமைச் செயலகமும் இந்த கோட்டையில் தான் இருக்குது. இங்கே தான் பார்த்திங்கன்னா முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்ற எல்லாருமே அங்கே இருப்பாங்க. ஒரு மாநிலத்துடைய நிர்வாகத்தை நடத்துவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூட்டாட்சி முறை அப்படிங்கிறது இருக்குது. இந்தியாவில் இப்போ பார்த்திங்கன்னா 28 மாநிலங்கள் இருக்குது, 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. இங்கே 8ன்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் இப்போ நடப்பில் இருக்கிறது 9 யூனியன் பிரதேசம் இருக்குது. ஏன் இப்படி பிரித்து வச்சுருக்காங்கன்னா, நிர்வாகத்தை சிறப்பாக நடத்தணுங்கிறதுக்காக பிரித்து வச்சுருக்காங்க. இந்திய நாட்டினுடைய தலைநகரம் அப்படிங்கிறது புதுடில்லி. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு யூனியன் பிரதேசம் தான். இந்தியாவில் மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு அரசு இருக்குது, மாநில அரசு அப்படிங்கிற அரசும் இருக்குது. இந்த 2 பேருமே பார்த்திங்கன்னா அதிகாரத்தை பகிர்ந்து கொண்டு செயல்பட்டு வர்றாங்க. ஏன்னா இந்தியாவில் நடக்கிறது கூட்டாட்சி முறை. நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம் இல்லைங்களா, மத்தியில் இருக்கிற அந்த சபைக்கு போனாங்கன்னா அவங்கள பாராளுமன்ற உறுப்பினர்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக பா.உ. அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதுவே நம்ம சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறோம்னா சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்லுவாங்க. சா.ம.உ. அப்படின்னு சுருக்கமாக குறிப்பிடுவாங்க. இப்படி பார்த்திங்கன்னா நம்ம 2 பேரை தேர்வு பண்ணுவோம். ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர், இன்னொன்று சட்டமன்ற உறுப்பினர். இந்த 2 பேரையும் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? இந்த 2 பேரையும் நம்முடைய மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. 18 வயது நிறைவடைந்தவர்கள் தங்களுடைய வாக்குகளை விருப்பப்பட்டவங்களுக்கு செலுத்துவாங்க. அதன் மூலமாக தன்னுடைய பிரதிநிதிகளை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இந்த தேர்தலை நடத்துறது யார்? இந்திய தேர்தல் ஆணையம் தான் நடத்துவாங்க. தேர்தலை நடத்துறது, அவற்றை கண்காணிப்பதும் தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு தான். அடுத்து ஒரு மாநிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மாநிலத்தில் முக்கியமாக இருக்கிறவர் யாருன்னா ஆளுநர். ஆளுநர் தான் அந்த மாநிலத்தை கண்ட்ரோல் பண்ணுவார். இந்த ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இவரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, இந்திய குடியரசுத் தலைவர். ஆளுநரை நியமிக்கிறது யார்? இந்திய குடியரசுத் தலைவர் நியமிப்பார். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆளுநரை நியமிப்பார். அந்த ஆளுநர் என்ன பண்ணுவார்? அவர் அந்த மாநிலத்தில் நடக்கிற முக்கியமான விஷயங்களை, நிர்வாகத்தை மேற்கொள்வார். அந்த மாநிலத்தில் ஒரு தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆளுநர் அந்த தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற உறுப்பினர், அதாவது பெரும்பான்மை உறுப்பினருடைய ஆதரவு பெற்றவரை கூப்பிட்டு அவரை ஆட்சி அமைக்க சொல்லுவார். அவரும் வந்து ஆட்சி அமைப்பார். இப்படி பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச கட்சி ஆட்சி அமைப்பாங்க, ஜெயிக்காத கட்சிகள் வந்து எதிர்கட்சியாக செயல்படுவாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆளும் கட்சியை சேராத பல கட்சிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியினர் என்று அழைக்கப்படுவார்கள். ஆளுநர் என்ன பண்ணுவார்? பெரும்பான்மை உறுப்பினருடைய ஆதரவு பெற்றவரை முதலமைச்சராக நியமிப்பார். முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் அமைச்சரவையை உருவாக்குவாங்க. இந்த அரசானது 5 ஆண்டுகளுக்கு அந்த மாநிலத்தில் ஆட்சி புரியும். சரி, ஒருத்தர் ஆளுநராக தேர்வு பண்ணணுன்னா அவருக்கும் சில நிபந்தனைகள் இருக்குது. அதே மாதிரி முதலமைச்சர் ஆகணும்னா அதுக்கும் நிபந்தனை இருக்குது, சட்டமன்ற உறுப்பினருக்கும் நிபந்தனை இருக்குது. முதல்ல ஆளுநரை பார்ப்போம். ஒருத்தர் ஆளுநராக நியமிக்கணும்னா அவர் முதல்ல இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இந்திய குடிமகன் இல்லாத யாருமே ஆளுநராக முடியாது. இந்திய குடிமகனாக இருக்கிறவர் தான் ஆளுநராக மாற முடியும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு 35 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, அவருக்கு நடந்துக்கிட்டு இருந்தால் அவர் வந்து தேர்தலில் நிற்க முடியாது. அவருக்கு நிறைவடைந்திருக்க வேண்டும். வாழ்வில் சிறந்த நிலையில் அவர் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எந்தவித வருவாய் தரக்கூடிய அரச பதவியிலும் அவர் இருக்கக்கூடாது. இந்த நிபந்தனையெல்லாம் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தால் தான் அவர் ஆளுநராக நியமிக்க முடியும். ஆளுநராக நியமிக்கிறது யார்? குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். அடுத்து முதலமைச்சர். முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் முதலமைச்சராக ஆகணும்னா 25 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். 25 வயது நடந்துக்கிட்டு இருந்தால் அவரை தேர்வு பண்ண முடியாது, அவருக்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். சட்டமன்ற உறுப்பினருக்கும் அதே மாதிரி தான், 25 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். அதே சட்ட மேலவை உறுப்பினர்னு வச்சுக்கோங்களேன். சட்ட மேலவை உறுப்பினர்னால் 30 வயசு ஆகியிருக்கணும். சட்ட மேலவைன்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலையும் பார்த்திங்கன்னா 2 விதமான அவை இருக்கும். சட்டமன்ற கீழவை, சட்டமன்ற மேலவை. கீழவை உறுப்பினர்களை நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம்.
நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அவங்க கீழவையில் இருப்பாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள், நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள் தான் மேலவையில் இருப்பாங்க. ஆனால் இந்த மேலவை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான மாநிலங்களில் தான் இருக்குது. இதை வந்து ஈரவை சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அவை தான் இருக்குது. கீழவை மட்டும்தான் இருக்குது, மேலவை இல்லை. ஏன்னா மேலவையை தூக்கிட்டாங்க. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் ஊரவை சட்டமன்றம் தான் இருக்குது. அடுத்து நிர்வாகத்தை நடத்துறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலமாக இருக்குன்னா அந்த மாநிலத்தை ஆளுநர் தான் நிர்வாகம் பண்ணுவார். மாநில நிர்வாகத்துறையுடைய தலைவராக இருக்கிறவரும் ஆளுநர் தான். அவருடைய கட்டுப்பாட்டில் தான் நடக்கும். மாநிலத்துடைய அனைத்து நிர்வாக நடவடிக்கைகளும் ஆளுநருடைய பெயரால் தான் நடைபெறுகின்றன. எல்லா நிர்வாகமும் யாருடைய கட்டுப்பாட்டில் நடக்குது? ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் நடக்குது. ஆனால் ஆளுநர் பெயரளவுக்கு தான் தலைவராக இருக்கார். உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? உண்மையான தலைவராக முதலமைச்சர் தான் இருக்கார். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு கேட்கலாம். அடுத்து ஆளுநர் வேறு என்னென்ன பண்ணுவார்னா, முக்கியமான நிர்வாகங்களை பண்ணுவார். அரசு பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக அவர் இருக்கார். மாநில சட்டத்துறையால் நிறைவேற்றப்படும், அதாவது பார்த்திங்கன்னா அந்த சட்டமன்றம் ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்கன்னா அதுக்கு பேர் மசோதான்னு பேர். ஆளுநர் கையெழுத்து போட்டால் தான் அதுக்கு சட்டம் அப்படின்னு பேர். அதுக்கு முன்னாடி அது பார்த்திங்கன்னா டிராப்ட்னு சொல்லுவாங்க. டிராப்டாக தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு சட்டத்துக்கும் கண்டிப்பாக ஆளுநர் கையொப்பமிட வேண்டும். முக்கியமான அப்பாயின்மெண்ட்டையும் இவர் தான் போடுவார். மாநில தலைமை வழக்கறிஞர், மாநில பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவர், உறுப்பினர்கள், மாநில தலைமை தேர்தல் ஆணையர், அரசு பல்கலைக்கழகத்துடைய துணை வேந்தர்கள், இந்த மாதிரி முக்கியமான நியமனங்களை ஆளுநர் தான் பார்த்துக்குவார். முதலமைச்சர் என்ன பண்ணுவார்? அவர் வந்து அமைச்சர்களுக்கு இலாக்காவை ஒதுக்கீடு பண்ண சொல்லுவார். அவரும் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகத்தை பார்த்துக்குவாங்க. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள், கவனிங்க. அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்கள். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சரை தனியாக கேள்வி கேட்டால் அவர் கண்டிப்பாக எல்லாருக்கும் பதில் சொல்லணும். அதே மாதிரி ஏதாவது இஷ்யூன்னு கேட்டால் கூட கூட்டாக அமைச்சர்கள் பதில் சொல்லணும். அதாவது எனக்கு வந்து எதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அமைச்சர் அப்படின்னாவே தனியாகவும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும், கூட்டாக சேர்ந்தும் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். இதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்கம் இருக்குன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தை 3ஆக பிரிச்சிருக்காங்க. சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. சட்டமன்றம் நம்ம பார்த்துட்டோம். சட்டமன்றம் பார்த்தாச்சா? பார்லமன்றம் இருக்குது, சட்டமன்றம்னு பார்த்துட்டோம். நிர்வாகம் பண்ணுறது யார்? ஆளுநர் பண்ணுறாரு. ஆனால் உண்மையான நிர்வாகம் முதலமைச்சர் தான் இருக்குது. அடுத்து நீதித்துறை. நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்டாக இருக்குன்னா, ஒரு மாநிலத்தில் மிகப்பெரிய நீதித்துறையாக இருப்பது உயர்நீதிமன்றம். இது சுதந்திரமாக செயல்படுகிறது. அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கணும். ஆனால் அப்படி இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா பின்னாடி வந்து திருத்தம் பண்ணிட்டாங்க. உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளின் எண்ணிக்கை எல்லா மாநிலங்களிலும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு ஹைகோர்ட் இருக்குன்னா அதில் ஹைகோர்ட்டில் வந்து தலைமை நீதிபதி இருப்பார், மற்ற நீதிபதிகள் இருப்பாங்க. ஆனால் ஒரு ஹைகோர்ட்டுக்கும் இன்னொரு ஹைகோர்ட்டுக்கும் இடையே பார்த்திங்கன்னா வேறுபாடு இருக்கும். இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நீதிபதிகள் வேறு மாதிரி இருப்பாங்க, அங்கே பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம் வேறு ஸ்டேட்டில். ஏன் இப்படி இருக்காங்கன்னா, எல்லாரும் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். தலைமை நீதிபதி அவரை நியமிக்கிறதும் குடியரசுத் தலைவர் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு நீதிமன்றத்தில் இத்தனை பேர் தான் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதும் குடியரசுத் தலைவர் தான். இப்போ ஹைகோர்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹைகோர்ட்டில் நீதிபதிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஓய்வு பெறும் வயது 62 வயது. அதுவே வந்து உச்ச நீதிமன்றம்னா 65 வயது வரைக்கும் அவங்க இருக்கலாம். அடுத்து இந்த பாடத்தில் வேறு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் வேறு எதுவும் கிடையாதுங்க. இவ்வளோ தான். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் வகுப்பு மாணவனுக்காக ரொம்ப குறைவாக கொடுத்துருக்காங்க. நம்ம போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க மேல் வகுப்பு போகும்போது இன்னும் டெப்த்தாக நம்ம படிப்போம். அடுத்து நம்ம இந்த பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி நம்ம பாலிட்டிக்கும் தொடர்ந்து ஸ்கூல் புக்கை வீடியோவை போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க. சரி, நம்ம புக் பேக் கொஷின் பார்க்கலாம். முதல்ல பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினராவதற்கு, சட்டமன்ற உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. 25 வயது. இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை கரண்ட்டில் 28 மாநிலங்கள் இருக்குது. மாநில அரசு என்பது என்ன? மாநில அரசு என்பது மாநில அரசாங்கத்துடைய துறைகள் மற்றும் சட்டமன்றம் இரண்டும் சேர்ந்தது. சட்டமன்றம் சட்டங்களை போடும், அதை ஃபாலோ பண்ணுறது துறைகள். அப்போ விடை ஆ மற்றும் ஆ. மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவர் யார்? நிர்வாகத்துடைய தலைவர் ஆளுநர். முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் யார்? நியமிப்பவர் ஆளுநர். முதலமைச்சர் என்பவர் யார்? பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் தான் முதலமைச்சர். மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள் என்னென்ன? சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோடிட்டர்கள் நிரப்புக.
குடியரசுத் தலைவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் முதலமைச்சராக நியமிக்கப்படுகிறார். மாநில அரசின் உச்சபட்ச நீதியமைப்பு உயர்நீதிமன்றம். சாமாவு என்பதன் விரிவாக்கம் என்ன? சட்டமன்ற உறுப்பினர். ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த அனைத்து வாக்காளர்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுபவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஆளுங்கட்சியை சாராதவராக இருப்பின் அவர் எதிர்க்கட்சியினர் என்று அழைக்கப்படுவார். அடுத்தது பொறுத்துக. சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்கே இருப்பாங்க? சட்டமன்றத்தில் இருப்பாங்க. ஆளுநர் என்பவர் மாநிலத்துடைய தலைவர். முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர். யூனியன் பிரதேசங்கள் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, மாற்றிக்கோங்க, 9 இருக்குது. புனித ஜார்ஜ் கோட்டையில் தான் தலைமைச் செயலகம் இருக்குது. அடுத்து நாம் பார்க்க போகிறது சரியான கூற்றை கண்டறிக. கீழ்காணும் வாக்கியங்களில் தவறானவை என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆளுநராக இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். இது கரெக்டு. இந்திய குடிமகன் தான் ஆளுநராக முடியும். 25 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க. தவறு. ஆளுநர்னா 35 வயது ஆகியிருக்க வேண்டும். அதனால் இது தவறு. நல்ல மனநலமுடையவராக இருக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டு. லாபம் தரும் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது. கரெக்டு. அப்போ இங்கே தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட் தான் தவறு. அடுத்த வினா பாருங்கள். கீழ்காணும் வாக்கியங்கள் சரியா தவறா என்பதை ஆராய்க. அரசு செயல்படுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்புடையவர்கள் ஆவார்கள். கரெக்டு. சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பொறுப்பு. ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை சாராத அனைத்து அரசியல் கட்சி சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்று அழைக்கப்படுவர். கரெக்டு. இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு பிரதிநிதிகள் அல்ல. தவறு. சட்டமன்ற உறுப்பினர்கள்னால் மக்களுடைய பிரதிநிதிகள் தான். அடுத்து பாருங்கள். ஈரவை என்பதற்கு சரியான விளக்கத்தை தேர்ந்தெடு. 2 அவைன்னா என்னங்க? மேலவை மற்றும் கீழவை. இந்த 2ஐயும் கொண்டிருந்தால்தான் அது ஈரவை சட்டமன்றம். அடுத்த வினா பாருங்கள். கூற்று. இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது. காரணம், இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம இந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும். நம்ம மேல் வகுப்பு போகும்போது இன்னும் நம்ம டீட்டெயிலாக படிப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோவுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் மற்ற வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.